நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன அமானுஷ்யங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். முதலாவதாக, இறந்து போனதாக கருதப்பட்ட ஒருவர் மீண்டும் உயிருடன் வந்த அதிசய நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தற்கொலை செய்து கொண்ட பிணங்களுடன் 6 நாள் 2 பேர் பாடியா கிடக்குறாங்க. சூசைட் பாயிண்டில் விழுந்து உயிர் பிழைத்த அதிசய மனிதர். ஆவிகள் இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் தான். ஆவிகள் இருக்குது, அது மறைக்கப்பட்டிருக்கு. தற்கொலை செய்பவர்களை காப்பாற்றும் ரியல் ஹீரோ. கவர்மெண்ட் இதுவரைக்கும் செய்யாத வரையே நான் செய்யறேன். நானு நிகழ்ச்சியில் இரண்டாவதாக, சித்தர் சிலையில் இருக்கும் கண்கள் அசைவதாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு சித்தர் படத்திற்கு செல்கிறது நமது குழு. ஆஞ்சநேயராக மாறும் பெண் சாமியா, சித்தர் சிலையில் அசையும் கண்கள். ஐயாவோட ஆலயம் சிறுசு, ஐயாவோட சித்து பெருசு. நம்பினால் நம்புங்கள் குழுவிற்கு கிடைத்த எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகள். தமிழகத்தில் இருக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதி ஒரு சிறந்த சுற்றுலா தலம். இங்கிருக்கும் சூசைட் பாயிண்டில் பலர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதனால் இன்று அது தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கிறது. சூசைட் பாயிண்டில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் பிணங்களாகத்தான் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் இறந்தவர்களை தேடி யாரும் வராத பட்சத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்கள் விலங்குகளுக்கு இரையாவார்கள் அல்லது மண்ணோடு மக்கி போவார்கள். மண்டையோடுகள் மட்டுமே மிச்சம் இருக்கும். அப்படியான ஒரு இடத்தில் ஒருவர் விழுந்து 6 நாட்கள் உயிருடன் இருந்து மீண்டிருக்கிறார். சூசைட் பாயிண்டில் ஒருவர் விழுந்து மீண்டது இதுவே முதல் முறை. அவர் சூசைட் பாயிண்டில் கிட்டத்தட்ட 3000 அடி பள்ளத்தில் 6 நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தார், எப்படி உயிர் பிழைத்தார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு செல்கிறது நமது குழு. நாம் அமானுஷ்யங்களை தேடி பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் யதார்த்தமாக நமக்கு ஒரு யோசனை தோன்றியது. கொடைக்கானல் மலைக்கு சென்று வரலாம் என்பதே அந்த யோசனை. நம்முடைய நம்பினால் நம்புங்கள் குழுவிற்கான ஏதோ ஒரு அமானுஷ்யம் கொடைக்கானல் மலையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மலைக்கு மேல் பயணிக்கத் தொடங்கினோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் கொடைக்கானலில் நிலவும் குளிர்ச்சியான வானிலை காரணமாக சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாக இந்த மலை இருக்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து 6998 அடி உயரத்தில் இருக்கும் கொடைக்கானல் மலைக்கு மேல் செல்வதே ஒரு திகிலான பயணமாக இருக்கிறது. அதுவும் மலைக்கு மேல் மனிதர்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கு நீர்நிலைகள், சாலை வசதிகள், விவசாயம், தங்கும் இடங்கள் முதலியன கட்டமைத்தது ஒரு பிரமிப்பான விஷயம்தான். கொடைக்கானலின் கொள்ளை கொள்ளும் இயற்கை அழகை ரசிக்க ஒரு கூட்டம் வருகிறதென்றால் குறிப்பிட்ட சிலர் தங்களது வாழ்வின் மீதான கோபத்தால் தற்கொலை செய்து கொள்ள இங்கு வருகிறார்கள். அப்படி தற்கொலை செய்து கொண்ட மனிதர்களாலே பிரபலமான ஒரு இடம்தான் சூசைட் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய தற்கொலை முனை. கொடைக்கானலின் கோரமுகமாக இருக்கக்கூடிய சூசைட் பாயிண்டிற்கு நாம் சென்றோம். அரசாங்கம் இப்பகுதியில் நுழைய தடை விதித்துள்ளது. நூற்றுக்கணக்கான மரணங்களின் எதிரொலிதான் சூசைட் பாயிண்டை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சூசைட் பாயிண்ட் சென்று நின்றாலே நமக்குள் தற்கொலை எண்ணத்தை விதைக்கும் என்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டவர்களின் நிறைவேறாத ஆசைகள் மலைக்கு மேல் இருந்து விழுந்து உடல் சிதைந்து இறந்து போவதில் இருக்கும் வலி அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு அமானுஷ்ய பகுதியாக மாற்றியிருக்கிறது. பொதுவாகவே துர்மரணங்களை சந்தித்தவர்கள் ஆவியாக உலாவுவார்கள். அப்படியானால் இந்த சூசைட் பாயிண்ட் எவ்வளவு ஆபத்தான பகுதி என்பதை நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள். நாம் சூசைட் பாயிண்ட் இருக்கும் பகுதியில் சுற்றி கொண்டிருந்த நேரம் அங்கு ஒருவர் மலை முகப்பில் நின்று கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியானோம்.
அவர் தற்கொலை செய்து கொள்ள வந்திருக்கிறாரா என்ற சந்தேகம் நமக்கு வந்தது. அப்படி அவர் தற்கொலை செய்து கொள்ளத்தான் வந்திருக்கிறார் என்றால் அவரை எப்படி காப்பாற்றுவது என்று யோசனை செய்து கொண்டிருந்தோம். அவர் முகத்திலும் ஏதோ ஒரு சோகம் பரவி இருந்ததை பார்க்க முடிந்தது. நம்முடைய காலடி சத்தம் கூட கேட்காமல் அவர் ஏதோ பிரம்மை பிடித்தவரைப் போல அசைவற்று இருப்பது நமக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியது. அவரை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணமாக இருந்தது. இந்த சூசைட் பாயிண்ட் கிட்டத்தட்ட 5000 அடி ஆழத்தில் அமைந்துள்ளதால் இதில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் உயிர் பிழைத்தது கிடையாது. அதனால் நம் முன் நின்று கொண்டிருக்கும் இவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று முடிவு செய்து களத்தில் இறங்க தயாரானோம். ஆனால் அதற்குள் அவரே பின்வாங்கி வெளியேறினார். அவர் எதற்காக இங்கு வந்தார்? தற்கொலை செய்து கொள்ளத்தான் இங்கு வந்தாரா? திடீரென அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டாரா? இல்லை, அவர் இந்த இடத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணியா என்பதை அறிய நாம் விரும்பினோம். அவரை சந்தித்தோம். அவர் பெயர் ஆரோக்கியதாஸ். கொடைக்கானல் அண்ணா நகரில் வசித்து வருகிறார். கட்டுமான வேலை செய்து வரும் இவர் சில வருடங்களுக்கு முன்னால் சூசைட் பாயிண்ட் அருகில் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போது கிடைத்த சின்ன ஓய்வு நேரத்தில் நின்று கொண்டிருந்தவரை ஒரு காட்டு மாடு துரத்தி இருக்கிறது. ஓடியிருக்கிறார். ஆனால் கடைசியாக எதிர்பாராத விதமாக சூசைட் பாயிண்டில் விழுந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3000 அடி பள்ளத்தில் விழுந்தவர் இறந்து போகாமல் உயிரோடு இருந்திருக்கிறார். சுய நினைவில்லாமல் பாறை இடுக்கில் கிடந்திருக்கிறார். அன்று திடீரென மழை பெய்திருக்கிறது. மழையில்தான் அவருக்கு முழிப்பு வந்திருக்கிறது. அன்னைக்கு எங்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாத பட்சத்தில் என்னுடைய டூல்ஸ் அங்கே இருந்துச்சு. அந்த டூல்ஸ் எடுக்க போகலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்போ தான் அந்த காட்டு மாடு என்னை துரத்துச்சு. ஒத்த காட்டு மாடு. பல காட்டு மாடு இருந்துச்சா, நிறைய காட்டு மாடு இருந்துச்சா, 2 3 இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஒத்த காடு மட்டும் தப்பிக்க முடியாது. அதனால் நான் ஓடுனேன். ஓடுறப்ப என்னுடைய கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆகும்போது நான் அப்படியே பறந்து போனேன். சினிமாவில் அந்த ஆக்ஷன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் பறந்து போனேன். பறந்து போய் ஒரு பாறையில் போய் அடித்து என்னுடைய கால்கள் அது முடியும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அடித்து அப்படியே தூக்கி திருப்பி அப்படியே ரிட்டர்ன் ஆகி திருப்பி கீழே போகிறேன். அதுதான் என்னுடைய ஞாபகத்தில் இருந்துச்சு. அதுக்கு ஒருபாடு நான் மயங்கிட்டேன். அதுக்கு ஒருபாடு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் மறுநாள் எனக்கு நல்லா மழை பெஞ்சு அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் வந்துச்சு. எங்கிருக்கிறோம் என்ற நினைவும் வந்திருக்கிறது. தான் சூசைட் பாயிண்டில் இருக்கிறோம் என்ற நினைப்பே அவரை பீதியடைய வைத்துள்ளது. சூசைட் பாயிண்டில் கிட்டத்தட்ட 3000 அடி பள்ளத்தில் விழுந்த ஆரோக்கியதாஸ் உயிர் பிழைத்திருந்தது மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் அவர் உயிர் பிழைப்பதற்காக 6 நாட்கள் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள் தனித்திருந்திருக்கிறார். அந்த தருணத்தில் ஏற்கனவே தற்கொலை செய்து கொண்ட பலரின் ஆவிகளை தான் பார்த்ததாக சொல்லுகிறார். உணவு தண்ணீர் இல்லாமல் அவரால் எப்படி உயிர் பிழைக்க முடிந்தது? துர்மரணங்களை சந்தித்தவர்களின் ஆவி தொந்தரவிலிருந்து அவர் தப்பித்தது எப்படி? காட்டு விலங்குகளின் பிடியில் சிக்காமல் தற்காத்து கொண்டது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ள காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளை. காட்டெருமை தாக்கியதால் கொடைக்கானல் சூசைட் பாயிண்டில் 3000 அடி பள்ளத்தில் விழுந்து உயிர் பிழைத்த ஆரோக்கியதாஸை சந்தித்த நமது குழுவிற்கு மேலும் பல ஆச்சரியங்கள் காத்திருந்தன. ஆரோக்கியதாஸை சூசைட் பாயிண்டில் மீட்டு கொண்டு வந்த ஜோசப் தற்கொலை செய்து கொண்ட பலரின் உடல்களை எடுத்து வரும் ஆபத்தான வேலையை செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் உச்சபட்ச ஆபத்துகள் நிறைந்த அவரது வாழ்க்கையைத்தான் கழுகு படத்தில் படமாகி இருப்பதாகவும் சொல்கிறார். ஆரோக்கியதாஸ் விழுந்து கிடந்த இடத்திற்கு பக்கத்திலேயே ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் இறந்து கிடந்திருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதெல்லாம் அவரது யோசனைக்கு வரவில்லை.
பிணத்துடன் எப்படி தனித்திருப்பது என்கிற பயம்தான் அவரை வாட்டி எடுத்தது. நான் விழுந்திருந்ததுக்கு ஒரு 10-20 அடி கீழே வந்து ஒரு பெண்ணோட ஆவியும் ஒரு பெண்ணோடைய பாடியும் ஒரு சின்ன குழந்தை, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6-7 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து 2 பேரும் வந்து பாடியாக கிடக்குறாங்க. அதை வந்து நான் என்னோட கண்ணால் பார்த்துன்னு 1 வார காலமாக அங்கனே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அதை வந்து தூக்குற காலில் என்னமும் செய்யலை. கத்தி இருக்கிறார். ஆனால் 3000 அடி பள்ளத்தில் இருந்து அந்த அர்த்த ராத்திரியில் அவர் கத்தியதால் எந்த பயனும் ஏற்படவில்லை. பக்கத்தில் பல பிணங்கள் துர்வாடை வீசியதைக் கண்டு அவருக்குள் அருவருப்பும் பயமும் அதிகரித்திருக்கிறது. எந்திரித்து செல்லலாம் என்று நினைத்தால் கால்களை வெளியே எடுக்க முடியவில்லை. கால்கள் உடைந்து செயலற்று இருந்திருக்கிறது. அப்போதுதான் ஒரு ஆவியுடன் பேசியதாகவும் சொல்கிறார். பொண்ணும் ஒரு சின்ன குழந்தை கையில் வந்து பிஸ்கட் பாக்கெட் வச்சுருக்காங்க, ஒரு வாட்டர் கேன் வச்சுருக்காங்க. அந்த வாட்டர் கேனில் வந்து எம்மா கொஞ்சம் தயங்கி 2 பிஸ்கட் கொடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ ஒன்றுமே பதிலும் சொல்ல, ஒன்றுமே சொல்லலை. அப்போ என்னமோ சரி நம்ம மேலே கோபத்தில் இருக்காங்களே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்க சரிம்மா நான் பாட்டுக்கு இங்கே ஓரத்தில் ஒதுங்கிக்கிறேம்மா, நீ வேணா மேலே போனா போமா அப்படின்னு ஓரத்தில் ஒதுங்கி படுத்துட்டேன். அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு கட்டியிருந்த சேலை கூட எனக்கு வந்து ஒன்றும் மறக்க முடியலை. மரக்கலர் சேலை, அதில் பூ போட்ட பார்டர் இருக்குது. இது வந்து சத்தியம். அதுக்கு ஒரு பாடு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன். அந்த பொண்ணு வந்து ஒரு எவ்வளோ தூரம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு நான் அப்படியே அங்கே இந்த மலைக்கு போயிரு. அதான் அந்த மலைக்கு போகணுன்னா இப்படி சுற்றி போகணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 நாள் ஆகும். ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பொண்ணு வந்து அங்கே நிற்கிது. நான் வந்து அதை பார்த்தேன். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே பலருடைய எலும்புக்கூடுகளும் அங்கு இருந்ததை பார்த்து அவர் மூர்ச்சையாகி இருக்கிறார். தினமும் தான் விழுந்து கிடந்த பள்ளத்தில் இருந்து சத்தமிட்டு அழைத்திருக்கிறார். ஆனால் கடைசியாக ஒருவருக்கு ஆரோக்கியதாஸின் சத்தம் கேட்டிருக்கிறது. அவர் ஜோசப். அவர் ஆரோக்கியதாஸை பற்றி விசாரித்திருக்கிறார். அவரது வீட்டிற்கு தகவல் கொடுத்திருக்கிறார். சூசைட் பாயிண்டில் கடை வைத்து பிழைப்பு நடத்தி வரும் இவர் சூசைட் பாயிண்டில் யாராவது தற்கொலை செய்து கொண்டால் அவர்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். உயிரை பணயம் வைத்துதான் ஒவ்வொரு முறையும் காட்டிற்குள் செல்ல வேண்டும். அதனால் தற்கொலை செய்து கொண்டவர்களின் பெற்றோர்கள் இவரிடம் வந்து கேட்டால் மட்டுமே பிணங்களை மீட்கிறார். இல்லையென்றால் எங்கும் செல்வது கிடையாது. மோயத்தண்ணீர் பள்ளம், மோயத்தண்ணீர் பள்ளத்தில் வந்துட்டு யாருமே போக முடியாது. ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றி காட்டுக்குள்ளே தான் போகணும். வழி ஒதுக்கி போயிட்டு ஒரு நாளில் பாடி கொண்டாந்து அவங்க தாய் தப்பன்ட்ட வந்து கொண்டாந்து பாடி கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். கவர்மெண்ட்டு இது வரைக்கும் செய்யாத வேலையை நான் செய்கிறேன். நான் இப்போயும் செஞ்சு தான் இருக்கேன். நான் எனக்கு காலும் முடியாது, கையும் முடியாது. முடியாததில் நான் செஞ்சுருக்கேன். நான் பெற்றோர்களின் வேண்டுதலுக்காக மட்டும் சுமார் 99 பிணங்களை ஆயிரக்கணக்கான அடி பள்ளத்தில் இருந்து மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். ஆரோக்கியதாஸ் சூசைட் பாயிண்டில் 6 நாட்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சக்தி எல்லாம் திரட்டி பெரும் சத்தம் எழுப்பிய போது அந்த சத்தம் கேட்டது ஜோசப்பிற்கு தான். இதுவரை இறந்து போனவர்களையே மீட்டு பழக்கப்பட்டு போன ஜோசப்பிற்கு முதன்முறையாக உயிரோடு இருக்கும் ஒருவரின் சத்தம் கேட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை எப்படியாவது மீட்டுவிட எண்ணி களத்தில் இறங்கியவர் ஆரோக்கியதாஸின் உயிரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். உயிரோடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச மறுநாளே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பித்தேன். அப்படியே அதிர்ச்சி ஆகி ஏன்னா சரி இத்தனை பாடி எடுத்துருமே, ஏன்னா இதெல்லாம் பெருசு இல்லை, உயிரோட ஒரு பாடி வந்துடும் ஒருத்தரோட காப்பாற்றுறோமே அப்படின்னு சொல்லி துடிக்க ஓடி இறங்கி ஓடிட்டுருக்கேன். ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி பள்ளம் இருக்கும். 3000 அடி பள்ளத்தில் வந்துட்டு
அவர் உட்காந்துருக்கார். இடுப்பு உடஞ்சி போய் இந்த கால் வந்து இடுப்பு மட்டும்தான் அந்த குழிக்குள்ள இருக்குது. கால் ரெண்டும் மேலே தலைக்கு மேலே தூக்கியிருக்கு. கீழேருந்து மேலே தூக்குறாங்க. தூக்கும்போது எனக்கு வந்து பசி, நல்ல பசி. 7 நாள் சாப்பிடாம இருந்து, நைட்டு பகல் எதுவுமே சாப்பிடாம இருந்து வெறும் தண்ணி குடித்தா என்ன ஆகும்? பசி தான் தாங்க. நான் போகிற வழியை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. 10-15 பேர் வரவும் என்ன செஞ்சாருங்க, அவனுக்கு ஜர்க்கின்னு பூரா ஜர்க்கின்னு பேண்ட் சட்டை எல்லாம் கழட்டி தாஸுக்கு வந்து ஆரிக்கு தாஸுக்கு போட்டு விட்டு அப்படியே நீ தலையை மட்டும் தூக்க 2 கம்பை விட்டு உடச்ச படுக்க வச்சு அப்படியே கைத்தாங்களா அப்படியே கொண்டு வந்தேன். அப்போ வந்து நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன்னு இல்லை, கவலைப்படுறத விட நான் உயிரோடு இருக்கோ அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. எனக்கு வந்து இத்தனை பாடி எடுத்ததுக்கு வந்துட்டு எனக்கு பெருசே கிடையாது. தாஸை வந்து காப்பாற்றினேன் பாருங்களா, அதுதான் எனக்கு பெருமை. வழக்கமாக ஒரு சடலத்தை 5000 அடி பள்ளத்தில் இருந்து எடுக்கும் போது சில கிலோமீட்டர் தூரம் வரை எளிதாக தூக்கி வர முடியும். அதற்கு பின் அந்த சடலத்தின் எடை அதிகமாக இருக்குமாம். பல துர்சக்திகள் அந்த சடலத்தில் இறங்கிக் கொள்ளுமாம். அதனால் சடலத்தை சுமப்பது கடினமாக இருப்பதாக ஒரு தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஜோசப். ஒரு 6 கிலோமீட்டர் தான் நான் தூக்கிட்டு வர முடியும். 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்து வண்டியில் ஏற்றணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி வந்துட்டு அப்படியே வந்து வெயிட் ஏறிடும். இருக்க பிசாசு பாரு மேலே ஏறிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி கவலில் வந்து இன்னும் பேய் பிசாசு எதுவுமே தொடாது. பின்னாடி கவலில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு சட்டை கிட்ட எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கும். அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறது, எலுமிச்சம்பழம் பாக்கெட்டில் வச்சுக்குவோம். எலுமிச்சம்பழம் பாக்கெட்டை வச்சுட்டு அங்கனங்கன்னு பாடி பேக் பண்ணுறது நானே, பாடியை தூக்கி வர்றது வேறு ஆளுக்கு, டெம்பரரி ஆளை கூட்டு வரோம். எலுமிச்சம்பழம் வெட்டி நான் 4 பக்கம் போட்டு வருது. ஜோசப் சடலங்களை மீட்கும் ஒரு மனிதராக கொடைக்கானலில் பிரபலமாக இருந்தாலும் சினிமாவிலும் இவரது பங்களிப்பு இருக்கிறது. கமலஹாசன் நடிப்பில் வெளியான குணா படத்தில் கமலுக்கு அந்த காலத்திலேயே டூப் போட்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு குணா படம் எடுத்தது தான் அங்கே தான். அந்த இடம் கண்டுபிடிச்சது நான் தான். அந்த படத்தில் வந்துட்டு டூப் போட்டது நான் தான். அதில் வந்துட்டு வேற வந்துட்டு எந்த எப்போ பட்டா வந்துட்டு ஆளாக இருந்தாலும் குணா கவசம் வந்து பாடி எடுக்கவே முடியாது. சில வருடங்களுக்கு முன்னால் வெளியான கழுகு திரைப்படத்தின் கதையே இவரை வைத்து உருவாக்கப்பட்டதுதானாம். தற்கொலை செய்து கொண்டவர்களை மீட்டுக் கொண்டு வரும் ஹீரோ. அவரின் தனிப்பட்ட வாழ்க்கையின் சந்தோஷங்கள் சோகங்கள் பேசிய அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. கழுகு படத்தில் வந்து ஸ்டோரி வந்துட்டு என் ஸ்டோரி தான். நான் பாடி தூக்கிட்டு வர மாதிரி கொண்டு வர மாதிரி கொடைக்கானலில் வந்துட்டு கதை வந்துட்டு என் ஸ்டோரி வாங்கினாங்க. ஸ்டோரி வாங்கிட்டு அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு டூப் போட்டு காமிக்க முடியுமான்னு கேட்டாங்க. எல்லாமே சூசப்பானில் போய் பள்ளத்தில் போய் டூப் போட்டு காமிச்சேன். காமிச்சிட்டு ஸ்டோரி பூரா என்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. கொடைக்கானல் பகுதிக்கு நாம் வந்தது வீண் போகவில்லை. நம்முடைய அமானுஷ்ய தேடலில் தற்கொலை முனை என்று சொல்லக்கூடிய சூசைட் பாயிண்டில் விழுந்து உயிர் பிழைத்த ஆரோக்கியதாசும் தற்கொலை செய்து கொண்டவர்களின் சடலங்களை மீட்கும் ஜோசப்பும் ரியல் ஹீரோக்கள் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாருக்கும் நிகழாது என்று நினைத்த ஒன்று யாரோ ஒருவருக்கு நிகழ்வதைத்தான் அதிசயம் என்பார்கள். அந்த வகையில் சூசைட் பாயிண்டில் விழுந்தும் உயிருடன் மீண்டிருக்கிற ஆரோக்கியதாசும் சுமார் 99 பிணங்களை பல ஆயிரக்கடி பள்ளத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிற ஜோசப்பும் அதிசய மனிதர்கள்தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சித்தர் பீடத்திற்கு செல்கிறது நமது குழு. பல அமானுஷ்யங்கள் நிகழும் சித்தர் பீடத்தில் பல ஆச்சரியங்களை நமது குழு சந்தித்திருக்கிறது. அதில் ஒன்றாக சித்தர் பீடத்தை படம் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது சித்தர் சிலையின் கண்கள் நம்முடைய குழுவின் பக்கம் திரும்புவதை பார்த்து நமது குழு பீதியில் உறைந்திருக்கிறது. அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளை வரை. ராமநாதபுரம் மாவட்டம் ஏனாதி கிராமத்தில் இருக்கும்
ராமு சித்தர் ஜீவசமாதியில் அவரது சிலையில் கண்கள் அசைவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அசாத்திய சக்தி படைத்த சித்தராக வாழ்ந்த மாருதி ராமு சித்தர் ஜீவசமாதி ஆவதற்கு முன்பு தன்னுடைய சித்த ரகசியங்களை ஒரு பெண்ணிற்கு கற்றுக் கொடுத்து மறைந்திருக்கிறார். இன்று அந்த பெண் சாமியார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிகழ்த்தும் சித்துக்களை பார்த்தவர்கள் பிரமித்து போயிருக்கிறார்கள். ஆஞ்சநேயராக மாறும் பெண் சாமியார், சித்தர் சிலையில் அசையும் கண்கள். ஐயாவோட ஆலயம் சிறுசு, ஐயாவோட சித்து பெருசு. நம்பினால் நம்புங்கள் குழுவிற்கு கிடைத்த எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகள். ஒரு பெண்ணின் உடம்பில் ஜீவசமாதியான சித்தரும் ஆஞ்சநேயரும் இறங்கி பல மாந்திரீக அமானுஷ்யங்களை நிகழ்த்துவதாக கேள்விப்பட்டு அவரை சந்திக்க பயணத்தை தொடங்கினோம். சித்தர் இறங்கி பல மூலிகை சார்ந்த ரகசியங்களை அந்த பெண் சாமியாருக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அதை வைத்து தீராத பல வியாதிகளுக்கும் இவர் தீர்வு கொடுத்து வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் அருகில் இருக்கும் ஏனாதி கிராமத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து நீண்ட தூர பயணம் என்றாலும் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு சித்தர் பீடத்திற்கு செல்கிறோம் என்கிற மகிழ்வே நமது பயணத்தை உற்சாகமாக்கியது. நாம் ஏனாதி கிராமத்தில் இருக்கும் மாருதி ஸ்ரீ ராமு சித்தரின் பீடத்திற்கு வந்துவிட்டோம். நேரம் இரவு நெருங்கி இருந்தது. பெண் சாமியார் முத்துவும் அவரது கணவரும் நின்று கொண்டிருந்தார்கள். நாம் சித்தர் பீடத்தை பார்த்தோம். சிலை தத்ரூபமாக இருந்தது. சித்தரின் மீது பேப்பர் மாலைகள் வேண்டுதலுக்காக போடப்பட்டிருந்தது. மாருதி ராமு சித்தரின் பழைய புகைப்படமும் இருந்தது. மாருதி ராமு சித்தர் இங்கு வாழ்ந்த காலத்தில் பல அமானுஷ்யங்களை நிகழ்த்தியிருக்கிறார். ஒரு இடத்துல அருள்வாக்கு சொல்கிறாருன்னா, சுற்றி உள்ளவங்கள போய் அந்த மாட்டுச்சாணி கிடக்கு அழிட்டு வாடா அப்படிம்பாரான். சாணத்தை கொண்டு வந்து முன்னாடி போட்டு குமிச்சிருவாங்களாம். கையில் உருட்டி வாயை தொடறான்னா நம்பாதவங்க எந்திரிச்சு போயிடுவாங்களாம். நம்பிக்கை உள்ளவங்க கையில் சாணியாக இருக்குமா வாயில் போய் அவர் மனசில் எனக்கு கல்கண்டா விழுகணும், சாமி எரியறது சாணியாக விழுகக்கூடாது, இல்லை எனக்கு பொறி உருண்டையாக விழுகணும், இல்லை கடலை மிட்டாயாக வரணும், என்ன நினைக்கிறாங்களோ அதுவாக போய் வாயில் விழுகுமா. 18 சித்தர்களில் ஒருவராக மாருதி ராமு சித்தரை சொல்கிறார்கள். சித்தராக இவர் ஜென்மம் எடுத்தபோது சிவனின் கோபத்திற்கு ஆளானதாகவும், அதனால் சாதாரண ஒரு மனிதராக பிறந்து வாழ்க்கையின் துயரங்களை சந்தித்து மனித வாழ்வை பற்றிய புரிதல்கள் வர வேண்டும் என்பதற்காக சாபமிட்டிருக்கிறார். சிவனால் சாபமிடப்பட்டு மனிதனாக பிறந்திருக்கிறார். வாழ்க்கையில் துயரமான பல நெருக்கடிகளை சந்தித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அந்த நேரத்தில் தனக்கு சாபம் கொடுத்த கடவுளான சிவன் வேறு ஒரு ரூபத்தில் தோன்றி சித்த ரகசியங்களையும் அற்புத மூலிகைகள் பற்றியும் சொல்லி மறைந்திருக்கிறார். நடந்தது உண்மையா இல்லை பிரமையா என்று புரியாத மாருதி ராமு சித்தர் சித்த பிரமை நிலைக்கு சென்றிருக்கிறார். அவரை உறவினர்கள் சங்கிலியால் கட்டி போட்டிருக்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில்தான் இவருக்குள் இருந்த சித்துக்களின் மகிமையால் பல அதிசயங்களையும் நிகழ்த்தி காட்டத் தொடங்கியிருக்கிறார். அவரை சந்திக்க மக்கள் வரத் தொடங்கி இருக்கின்றனர். யார் வந்தாலும் என்ன மொழி பேசுபவராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வாக்கை சொல்லி இருக்கிறார். இதனால் அவரது புகழ் சுற்றுவட்டார மக்கள் மத்தியில் பிரபல்யமாக இருந்தது. ஐயா செஞ்ச சித்துக்கள் இவங்க முந்தின பிறவியில் சித்தராக இருந்ததுனால இவங்க அஷ்டமா சித்துக்கள் ஏற்கனவே இவர் அந்த தவ வலிமையில் பெற்றதுனால இவருக்கே தெரியாமல் எல்லா சித்துக்களும் இவருக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் இவருக்கு தெரியாது. எப்படின்னா உடம்புல அருள் இருந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் ஐயா பேசுவாராம். ஒரு ஹிந்திக்காரர் வந்தார்னா ஹிந்திலேயே அவருக்கு அருள் வாக்கு, உருது பேசுகிறவர் வந்தார்னா உருதுலேயே அருள் வாக்கு, ஜெர்மன் மொழிக்காரனா ஜெர்மன்லேயே அருள் வாக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய சங்கீத மேதைகளுக்கு ராகங்கள்லாம் சொல்லி கொடுப்பாராம். இப்படி தான் ராகங்கள் இது அப்படின்னு. அப்போது அவருக்கு சீடராக இருந்தவர்தான் நாம் வந்ததும் சித்தர் பீடத்தில் சந்தித்த பெண் சாமியார் முத்து.
பின்னாளில் மாருதி ஸ்ரீ ராமு சித்தர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். அவர் ஜீவசமாதி அடைந்ததும் மக்கள் தங்களது இன்னல்களை போக்க ஒருவர் இல்லையே என்று கவலைப்பட்டிருக்கின்றனர். அப்போதுதான் மாருதி ராமு சித்தருக்கு சீடராக இருந்த முத்துவின் மீது அவர் இறங்கி பேசியிருக்கிறார். மக்கள் தங்களது பிரச்சனைகளை தீர்க்க ஒருவர் வந்துவிட்டார் என்று இவரை கொண்டாடி இருக்கின்றனர். மாருதி ராமு சித்தர் முத்துவின் உடம்பில் இறங்குவதற்கு முன்னால் அவர் ஆன்மீகத்தில் பெரிதாக விருப்பமில்லாத ஒருவராக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய கணவர் மூர்த்திக்கோ ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு இருந்துள்ளது. ஆனால் அவருக்கு தன் மனைவி மீது சித்தர் இறங்கியதில் பெரிய கோபம் வந்திருக்கிறது. தன்னுடைய மனைவியை விட்டு வெளியேறி விடுமாறு சித்தரிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் சித்தர் அதற்கு மறுப்பு தெரிவித்து விடவே இவர் தனது மனைவியை வீட்டை விட்டு வெளியே செல்லாத அளவிற்கு பார்த்து கொண்டுள்ளார். ஏனென்றால் தனது மனைவி வாழ்க்கையை சாதாரண மனிதர்களைப் போல கழிக்க வேண்டும் என்பது இவரது விருப்பமாக இருந்தது. சில வருடங்கள் சென்ற பிறகு அவராகவே மனைவியை சித்தர் பீடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். நான் ராமுதேவர் சித்தர் வந்திருக்கேன், உன் மனைவி உடம்புல இருக்கேன், நீ அது தெரியாமல் நீ 4 மாதம் 5 மாத காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி தர்ற பிள்ளை குட்டியில் போட்டுக்கிட்டு ஒழுங்காக உன் மனைவியை ஆலயத்தை கூட்டிகிட்டு வான்னுறாரு. அப்போ நான் 2 பேரும் வாதம் செய்கிறான். நம்ம வாரிசில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க, இளவட்டம் இருக்காங்க, ஆண்கள் தேர்ந்தெடுங்க, பெண்ணுக்கு ஆஞ்சநேயர் வருமாங்கன்னு யாராவது நம்புவாங்களா? நானே நம்பலை. நீங்கள் தயவுசெய்து அப்படியே இருந்தால் கூட நீங்கள் வெளியேறி போங்க அப்படின்னு ரொம்ப வாதம் பண்ணி நானும் 1 மாதம் 2 மாதம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இது பண்ணுறேன். ஒரு நாள் இவர் என்ன செய்கிறாருன்னா, ஓ மனைவின்னு சொல்கிறேன். இது ஓ மனைவிங்கிறது இந்த உலகத்துக்கு. நான் அவள் ஆத்தா வகுத்துலேயே கரு உருவாகும் போதே நான் தத்தெடுத்துட்டேன். ஒழுங்காக கூட்டிகிட்டு உன் மனைவி உயிரோடு வேணும்னா ஆலயத்தில் விடு, உன் மனைவி வேணாம்னா நீ வச்சுக்க, நான் 1 வாரத்தில் என்ன நடக்குது பாரு அப்படின்ட்டு என்னைகிட்ட உத்தரவு விட்டு போயிடுறாரு. அப்போ எல்லா ரிலேஷனும் என்னை பேசுகிறாங்க, எப்போ உன் மனைவி இறந்து போயிடும் போல், நீ கூட்டிகிட்டு போய் கோயிலில் போய் விடுண்டு. அதோட கொண்டு கோயிலில் விட்ட பின்னாடி இந்த ஆலயம் மிக சிறப்பாக நடக்குது. மாருதி ராமு சித்தருக்கு இஷ்ட தெய்வமாக இருந்த ஆஞ்சநேயரும் முத்துவின் உடம்பிற்குள் இறங்குவாராம். அப்படி தெய்வ சக்தி இவருக்குள் இறங்கிய பின்புதான் தனக்கு இருந்த உடல்நல கோளாறுகள் சரியானதாக சொல்கிறார். சிக்கன்குனியா காய்ச்சல் வந்துச்சு. அப்போ சிக்கன்குனியா காய்ச்சல் வரையில பிள்ளைங்க பசங்க எல்லாருமே முடியாமல் இருக்கான். அதோட இவர் வந்துடுறாரு அம்மா ஐயாட்ட சாமி கும்பிட. அப்போ சாமி கும்பிட வரவும் ஐயாட்ட கும்பிட்டு வராரு. எல்லாரும் வீட்டோட சிக்கன்குனியா காய்ச்சல் கிடக்கான். அப்போ கிடக்கையில் ஐயா இப்படி உடம்புலாம் வரல, இப்படி கீழே நின்றுக்கிட்டு மாடியில் என்னை வர சொல்லி இப்படி கதவில் அடைச்சிக்கிட்டா எப்படித்தான் நான் வர்றது, அப்போ நீ கதவை திறந்து விடு, அப்போத்தான் உன் பிள்ளை குட்டியெல்லாம் நான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுறாரு. அப்போ ஏதோ ஒரு சாமி பேசுதுன்ட்டு அப்பவும் ஐயான்ட்டு தெரியாது எனக்கு, ஏதோ ஒரு சாமி சொல்லுது அப்படின்ட்டு. அப்போ ஐயா சொன்னனைக்கே பிள்ளைகளுக்கு பூரா காய்ச்சல் சரியாயிருச்சு. 9 வருஷம் ஆச்சு ஐயா என் உடம்புல ஆனால் இன்னைக்கில இருந்து அன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு 9 வருஷத்துல இருந்து என் உடம்புல மாத்திரையா ஊசியா போட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முத்து கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தால் சித்தர் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுமாம். கேட்பதற்கே ஆச்சரியமாக இருந்தது. சித்தர் வாழ்ந்த காலத்தில் பல சித்துக்களையும் மூலிகைகள் பற்றிய ரகசியங்களையும் முத்துவிற்கு சொல்லிக் கொடுத்துள்ளாராம். அதை வைத்து இன்று மருத்துவ ரீதியாகவும் மக்களுக்கு சேவை செய்ய முடிகிறது என்கிறார் பெண் சாமியார் முத்து. மனுஷங்கள்ல இருந்து மாடுல இருந்து சாகிறத காப்பாற்றி விடுவோம் அப்படின்ட்டு ரகசியமான பச்சையில சொல்லியிருக்காரு. அதில் எங்கேயே கிடக்குன்னா மகாலிங்க மலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சுருளி மலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் வாழ்ந்த இடத்தெல்லாம் என்கிட்ட காமிக்கிறோம்னு இருக்காரு. அப்படி எல்லாமே காமிப்பார். இப்போ ஒருத்த வீடு நீங்கள் செய்வன் எடுக்க போகணும்னு உங்கள் வீடு நீங்கள் மெட்ராஸில் இருந்தால் அந்த வீட்டை எனக்கிட்ட கரெக்டாக காமிச்சிடாரு. இந்த வாசலில் இன்ன பக்கத்து வீட்டில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு என்னை காமிச்சிருவார். சித்தர் இவரது உடம்பிற்குள் வந்துவிட்டார் என்பதற்கு சில உணர்வுகள் இருக்கிறதாம். அதை வைத்தே தனக்குள் சித்தர் வந்துவிட்டார் என்பதை இவரும் இவரை நாடி வருபவர்களும் தெரிந்து கொள்கிறார்கள். எனக்கு அருள் வர்றது எப்படின்னா
எப்படி வர்றதுன்னா சுரீர்னு எனக்கு எந்த அளவுக்கு அந்த உச்சி குத்து இருந்துச்சோ அதே இடத்துல தான் சுரீருங்க. அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. 18 சித்தர்களில் ஒருவராக சொல்லப்படுகிற மாருதி சித்தர் பற்றிய நிகழ்வுகள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. நாம் மாருதி ஸ்ரீ ராமு சித்தரின் சிலையை மீண்டும் ஒரு முறை வணங்கிக் கொண்டோம். பெண் சாமியார் முத்துவின் உடம்பில் சித்தர் இறங்கி மக்களுக்கான நல்லதுகளை சொல்வது ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாம் வந்ததிலிருந்தே நம்மை ஒருவர் கண்காணிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. கொஞ்சம் பயத்தையும் அது நமக்கு தருகிறது. அது மட்டுமில்லாமல் நம்மை கண்காணிப்பது உயிருள்ள மனிதர் இல்லை, அது ஒரு சிலை. ஆம், நம்முன் இருக்கும் மாருதி ராமு சித்தரின் சிலைதான் நம்மை கண்காணிப்பது போன்ற உணர்வை நமக்கு தருகிறது. நாம் எங்கு சென்றாலும் அந்த சிலையின் கண்கள் திரும்புகிறது. எந்த மூலையில் நாம் நின்றாலும் சித்தரின் கண்கள் நம்மை பார்க்கிறது. நாம் இதுவரை இப்படி ஒரு அமானுஷ்யத்தை பார்க்கவில்லை. நமது கேமரா வழியே நீங்களும் அந்த காட்சியை பாருங்கள். அந்த கண்கள் திரும்புவதை பாருங்கள். பல சக்தி மையங்களுக்கு நாம் சென்றிருந்தாலும் இப்படி ஒரு காட்சியை நமது குழு பார்த்ததும் இல்லை, பதிவு செய்ததும் இல்லை. நாம் முத்துவிடம் இதை பற்றி தெரிவித்தோம். ஆனால் பெண் சாமியார் முத்து வந்து பார்த்தபோது கண்கள் அசையாமல் அப்படியே இருந்தது. ஆனால் சித்தர் சிலையிலிருந்து கண்கள் அசைவதை சிலர் பார்த்திருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்களாம். அது மட்டுமல்லாமல் அது சம்பந்தமான எந்த வீடியோ ஆதாரமும் இதுவரை தங்களிடம் இல்லை என்றும் பதிலளித்தார்கள். அரிதாக சிலர் மட்டுமே பார்த்த இந்த அமானுஷ்யத்தை நாமும் பார்த்திருக்கிறோம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சித்தர் பார்வை திரும்பியதை நாம் ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டோம். மாருதி ராமு சித்தர் ஜீவ சமாதியில் இருக்கும் ராமு சித்தரின் சிலையிலிருந்து கண்கள் திரும்பியதை பார்த்து நமது குழு அதிர்ந்து விட்டது. கோவில் நிர்வாகத்திடம் நமது குழு இதை பற்றி தெரிவிக்க கோவில் நிர்வாகம் ஏற்கனவே இது போன்ற பல அரிதான சில நேரங்களில் கண்கள் திரும்பியதை தாங்களும் பார்த்ததாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலையில் உள்ள கண்கள் திரும்பியது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராமசித்தரின் சீடராக இருக்கும் பெண் சாமியார் முத்து செய்வினை எடுப்பதில் வல்லவராவார். ஆஞ்சநேயர் வந்தால் மட்டுமே செய்வினையை எடுக்கும் பெண் சாமியார் முத்து தன்னை நாடி வருபவர்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளையும் சொல்கிறார். ஆஞ்சநேயராக அவர் மாறி செய்வினை எடுக்கும் நேரடி காட்சிகளை காண காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளை வரை. பொதுவாக தெய்வங்கள் மனிதர்கள் உடம்பில் இறங்கினால் உக்கிரமான பூஜை நடைமுறையில் ஈடுபடும். தனது கோவிலை நாடி வந்திருப்பவர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும். ஆனால் ஒரு சித்தர் பெண் ஒருவரின் உடலுக்குள் இறங்கி பேசுவது அரிதாக நடக்கும் ஒரு விஷயம். அப்படியான ஒருவராக பெண் சாமியார் முத்து இருக்கிறார். அவர் செய்வினை எடுக்கும் நேரடி காட்சிகளை காணுங்கள். அடுத்ததாக பெண் சாமியார் முத்துவும் அவரது கணவர் மூர்த்தியும் ஒரு வீட்டிற்கு சென்றார்கள். அந்த வீட்டில் இருக்கும் செய்வினையை எடுப்பதற்கு வந்திருப்பதாக நமக்கு தகவல் சொன்னார்கள். அவரும் அவரது கணவரும் பூஜையில் மும்முரமாக ஈடுபட்டனர். அவர்களுடன் சிலரும் இருந்தனர். பழங்கள், காய்கறிகள், வாசனை திரவியங்கள் என அந்த இடமே களேபரமாக இருந்தது. பெண் சாமியார் முத்துவின் கணவர் பூஜைகள் செய்யத் தொடங்கினார். மஞ்சளுடன் பழங்களை ஒரு கலவையாக தயார் செய்தார். எலுமிச்சை பழத்தில் குங்குமம் வைத்து மஞ்சள் துணியில் கட்டி முடித்தார். சாமியார் முத்துவின் கழுத்தில் மாலையை போட்டார். கையில் ஒரு மாலையை கட்டினார். அவ்வளவுதான், சரிந்து கீழே விழுந்தார் அவர். அவரது உடம்பிற்குள் இப்போது ஆஞ்சநேயர் வந்துவிட்டதாக அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள். ஒரு வானரத்தை போல அவரின் செய்கை இருந்தது. வீட்டை விட்டு வெளியே வந்தவர் தனது கைகளில் இருந்த பிரம்பை வைத்து தரையில் ஒரு வட்டமிட்டார். கோழி ஒன்று அப்போது அங்கு கொண்டு வரப்பட்டது.
கோழியை அந்த இடத்திலேயே பலியிட்டார்கள். கோழியின் இரத்தத்தை சாமியார் முத்து வட்டமிட்ட இடத்தில் ஊற்றினார்கள். அவர் வட்டமிட்ட இடத்தில் குழி தோண்டும் பணி தொடங்கியது. சிமெண்ட் கலவை போடப்பட்ட அந்த இடத்தை கடப்பாறை உடைத்தது. சாமியார் முத்துவும் பிரம்பை வைத்து அந்த இடத்தின் மீதே வட்டமிட்டுக் கொண்டிருந்தார். வானரமாக அவர் முழுமையாக மாறியிருந்தார். சிறிது நேரத்தில் எலும்பு துண்டுகள், கருப்பாக ஒரு உருண்டை என ஒவ்வொன்றாக எடுத்தனர். கூடவே அந்த மண்ணையும் எடுத்து சேமித்துக் கொண்டனர். அடுத்ததாக ஏற்கனவே கலந்து வைக்கப்பட்ட மஞ்சள் நீரை அந்த குழியில் ஊற்றினார்கள். வீட்டின் இன்னொரு பகுதிக்கு சென்று அங்கும் குழி தோண்டும்படி கட்டளையிடப்பட்டது. அங்கும் சில செய்வினை வைக்கப்பட்ட மாந்திரீக பொருட்களை எடுத்தார். அடுத்ததாக வீட்டிற்குள் சென்று வாக்கு சொல்லத் தொடங்கினார். வாக்கு சொல்லும் போது அவரது உடம்பில் சித்தர் வந்து விடுவாராம். இன்னையிலிருந்து சாயத்தை போட்டு முடிச்சிருந்தேன். இதுக்கும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அது ரொம்ப சிக்கலாக போச்சுப்பா, ரொம்ப சிக்கலாக இருக்கு. அது சரி பண்ணுவோம். உனக்கு வந்து கொஞ்சம் வெளியில பண்ணுவோம். இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு தொழில், பெரிய தொழில். பூஜைகள் முடிந்ததும் அவரது கை, கால் மற்றும் முட்டிகளும் சுருண்டு கொள்ள ஆஞ்சநேயர் அவர் உடம்பிலிருந்து வெளியேறுகிறார். அவரது கை கால்களை எடுத்து விட்டனர். அதற்கு பின்பே அவர் சாதாரண நிலைக்கு வந்தார். வந்து உடம்புக்குள்ள முத ஃபர்ஸ்ட் வர்றாருல, அந்த நரம்பை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறாரு. அதனால அவங்க இழுக்கிறாங்க. இழுத்து நரம்பை பிடிச்சி இழுத்து விடுறாங்க. ஆனால் ஐயா போனனே பட்டுன்னு எனக்கு சரியாயிடும். லேசாக வலிக்கிற மாதிரி தெரியும். அந்த நரம்புக்கு இங்கே பிடிக்கும். மற்றதில் உடம்புலாம் இங்கே பிடிக்காது. இங்கே பிடிக்கும். இந்த உள்ளங்கால இதில் பிடிச்சிக்கிறோம். இந்த இப்போ விரல்களில் பூரா இழுத்துக்கிறோம். அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறோம். சுருக்கமாக குள்ளமாக்கிறோம். அந்த நரம்பு வந்து இழுத்துக்கிறோம். அதுதான் ஒட்டி. அதனால தான் ஐயா பன்னீர் ஊற்ற சொல்கிறது. அடுத்ததாக கோவிலுக்கு சென்றார் முத்து. கோவிலில் பூஜைகள் தொடங்கின. திரும்பவும் வானரமாக மாறினார். தரையில் வைக்கப்பட்ட பழங்களை எடுத்து சாப்பிட்டார். அவர் தனது தலையில் கை வைத்து ஏதோ செய்தார். கண்டிப்பாக இப்படி ஒன்றை செய்தார் என்றால் சித்தரும் வந்துவிட்டார் என்று அர்த்தம். அவரை சாந்தப்படுத்துவதற்காக பன்னீரை முத்துவின் தலையில் ஊற்றினார். தட்டில் பழங்கள் வைக்க வைக்க அவர் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். புதிதாய் கோவிலுக்கு வந்த நமக்கு இது சுவாரஸ்யமான அமானுஷ்யமாக இருந்தது. அடுத்ததாக துண்டு ஒன்றை தலையில் கட்டிக்கொண்டார். பொரியை அள்ளி சாப்பிட்டார். இந்த காட்சிகளை பார்க்கவே அனைவரும் காத்திருந்தனர். வந்திருந்தவர்களுக்கு தட்டில் இருந்த பொரியை கொடுத்தார். சிலருக்கு அடுத்து நடக்க இருக்கும் சம்பவங்களை சொல்லி அனுப்பினார். ஒரு பிடிச்சபடி எடுத்து அரைச்சு பசும்பால்ல கலந்து கொடுக்கணும். சரி, 7 நாளைக்கு கொடுக்கணும். என்னென்ன பச்சலை ஆஞ்சநேயருக்கு உங்களுக்கு தான் தெரியும். இது துளசி, வில்வம், மணவுரி 3 அரைச்சு வச்சிருக்காங்க. சரி, என்ன நச்சுக்கிறாங்க? சின்னதா பெருசு? சரி, இது 3 அரைச்சு கொடுத்தா இந்த சிறுநீர பைய கொஞ்சம் திடமா சாப்பிடுறது செஞ்சுக்கலாம். சரி, எல்லாமே அடுத்த அமானுஷ்யத்தை காண பயணத்தை தொடங்க வேண்டிய நேரம் வந்ததால் நாமும் அங்கிருந்து புறப்பட்டோம். இன்று நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்த்த கொடைக்கானல் சூசைட் பாயிண்டில் தவறி விழுந்தவர் 6 நாட்கள் உயிருடன் இருந்து மீண்ட உண்மை நிகழ்வையும், இரண்டாவதாக பார்த்த ஜீவ சமாதியான சித்தர் சிலையில் கண்கள் அசைந்த நேரடி காட்சிகளும் உங்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிழல்கள் ரவி. நன்றி.